ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் வீட்டிற்கு அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், திமுக MP கனிமொழி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோர் நேரில் சென்று பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மாற்று சமூக பெண்ணை காதலித்ததற்காக IT ஊழியரான கவின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் பெற்றோர் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரிக்கும் கொலையில் தொடர்பு இருப்பதாக கவினின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையில் அவர்களின் பெயரும் சேர்க்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் கவினின் வீட்டிற்கு அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி MP ஆகியோர் நேரில் சென்று பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது குற்றம் நடந்த நாளில் காவல் நிலையத்தில் தங்களை கடுமையாக அலைக்கழித்ததாகவும் தனி அறையில் அடைத்து வைத்ததாகவும் கவினின் பெற்றோர் தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, விரைவில் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் நிறைவேற்றப்படும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட கொலைகள், ஆணவ கொலைகள் நடக்கக்கூடாது என்பதுதான் இந்த சமூகத்தின் உணர்வாக இருக்கிறது. நிச்சயமா விசாரிக்கப்பட்டு இதுல யார் யார் அவர்களுக்கு தவறு செய்திருக்கிறார்களோ அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கும். பாஜக மாநில நயனானந்தன் சொல்லும்போது இது தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு இல்லை, ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு நானும் நாடாளுமன்றத்தில் இதுக்காக பேசியிருக்கேன். ஏன்னா இது நாடு தழுவி ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பல முறை நாடாளுமன்றத்தில் இதை எழுப்பி இருக்கிறோம். நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம். அதைத் தொடர்ந்து கவினின் பெற்றோரை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆணவ படுகொலை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். மிகவும் வருந்தத்தக்கது. இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறாமல் இருக்க வேண்டும். அதற்காக அரசாங்கம் தனியாக ஒரு சட்டமே கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இதில் நீதி கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மிகவும் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கவினின் தந்தை சந்திரசேகர், உதவி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரியை கைது செய்யும் வரை தனது மகனின் உடலை வாங்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார். ஒரே வார்த்தை, நேற்று 2 தான் டிமாண்ட் வச்சேன், அம்மாவும் அப்பாவும். வேறு பின்புலத்தில் நான் யாருமே எதுவுமே சொல்லலை. எனக்கு அம்மா கைதாகணும், அதான் ஒரே வார்த்தை. அதோடு முடிச்சு வாங்க கைது இல்லை, கைது பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த தம்பியுடைய உடலை நீங்கள் வாங்குறதுக்கு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணால் தான் வாங்குவோம்னு நேற்று சொல்லியிருந்தீங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது? நிலைப்பாடு அவங்களும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணாதான் என் பையன் உடலை வாங்க. நேற்று 2 தான் டிமாண்ட். இந்நிலையில் கவின் குடும்பத்திற்கு சட்ட உதவிகள் மேற்கொள்ள இயக்குநர் மாரி செல்வராஜ் நற்பணி மன்றத்தின் சார்பில் 15 வழக்கறிஞர்கள் அடங்கிய குழு ஆறுமுகமங்கலம் சென்றுள்ளனர்.